ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அபய்பங் அவருடைய மாயாஜால பள்ளிக்குள்ள போலாமா? விலங்குகளின் அறிமுகம். இன்று காடு, காட்டுயிர் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு என பல்வேறு பேச்சுகள் பரவலாக எல்லோரிடத்திலும் இருந்து வருகிறது. ஆனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற பேச்சுக்கள் இருந்திருப்பது சந்தேகம்தான். எங்களுக்கு மராத்தி சொல்லிக் கொடுத்த படிலையா அவரின் வகுப்புகளை ஒரு பலாமரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டுதான் நடத்துவார். வெளிச்சம் நிறைந்த வானுக்கு அடியில் பலாமரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டு அவரின் வனம் சார்ந்த கதைகளையும் அவர் ஒரு வேட்டைக்காரனாக இருந்தபோது நிகழ்ந்த கதைகளையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது இன்னும் நினைவில் இருக்கிறது. ஒரு முறை தவறுதலாக கருவுற்றிருந்த ஒரு பெண்மானை சுட்டுவிட்டார். அன்று அந்த மானின் கண்களை அருகில் சென்று பார்த்தபோது அவர் மனதில் உண்டான ஓர் உணர்வை என்றுமே மறக்க முடியாது என்று கூறுவார். அதன் பின்னர் அவர் வேட்டையாடுவதையே முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு தனது கேமராவால் மட்டுமே அந்த விலங்குகளை சிறைபிடிக்க தொடங்கினார் படிலையா. அவரின் கதைகள் வனங்களின் மீதும் வன உயிர்களின் மீதும் அவர் வைத்திருந்த மாறாத நேசிப்பை எங்களுக்கு சொல்லித் தந்தது. படிலையா வார்த்தைகளின் மூலமே எங்களையும் அடர்ந்த காடுகளுக்குள் அழைத்து சென்று விடுவார். அவரின் வார்த்தைகளுக்கும் கதைகளுக்கும் அப்படி ஒரு மாயாஜாலமான சக்தியை இந்த இயற்கை அவருக்கு தந்திருந்தது. அவரின் கதைகளே நான் வன உயிர்களின் மீது நேசம் கொள்ள பெரும் காரணமாக இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் மராத்தி பாட புத்தகங்களில் வனவிலங்குகளும் உயிரினங்களே என்கிற சொற்களுடன் தான் பாடங்கள் துவங்குகின்றன. இதுபோன்ற சொற்களும் சொற்றொடர்களும் எந்த நிலையில் ஒரு குழந்தையின் கற்பனை திறனை தூண்டி அவர்களை பிற உயிர்களின் மீது அன்பு வயப்பட வைக்கும் என்பதை சிந்திக்க சிறிது கடினமாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள கச்சிரேலி மாவட்டம் இன்னும் பச்சையும் நிறைந்தே இருக்கிறது. ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் பாடத்திட்டம் இயற்கையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்கிறது. துறவிகளின் திருவிழா. நாங்கள் துறவி துக்காராமின் கவிதைகளை மாத்திரை போன்று விழுங்க அவசியம் இருந்ததில்லை. எல்லா வருடமும் எங்கள் பள்ளியில் துறவிகளின் திருவிழா என்ற நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த திருவிழாவின் போது எங்களுக்கு பிடித்தமான துறவிகளின் கவிதைகளையும் வாழ்வு நிகழ்வுகளையும் காட்டும் வகையில் ஓவியங்கள் வரைவோம், கட்டுரைகள் எழுதுவோம், சிறு நாடகங்களை நாங்களே இயற்றி நடித்தும் காட்டுவோம். பள்ளியில் இருக்கும் சிலர் மட்டுமின்றி எல்லோருமே அதில் ஆவலுடன் பங்கேற்றனர். பள்ளி முழுவதும் திருவிழா கோலமாகவே காட்சியளிக்கும். அங்குதான் நான் துக்காராமின் ஒரே கவிதையை எப்படி 3 விதமாக பாடுவது என்பதை கற்றுக்கொண்டேன். திருவிழாவின் போது பல கவிதைகளும் பக்தி பாடல்களும் பாடப்பட்டன. அப்படி ஒரு நிகழ்வில் பங்கு கொண்ட பொழுது பைரவி ராகம் பாடுவது எப்படி என்பதையும் கற்றுக்கொண்டேன். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்களில் மதம், கடவுள், தத்துவம் என எந்த வேற்றுமை பின்னணிகளும் இல்லை. எங்களுக்கு புகட்டப்பட்ட கல்வி முழுவதும் விளையாட்டின் மூலமாகத்தான். ஒரு திருவிழா அமைப்பின் மத்தியில்தான் நாங்கள் பாடங்களை கற்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசு பள்ளிக்கு சென்றிருந்தேன். நான் பாடி பழகிய அதே துக்காராமின் கவிதைகளை ஒரு மராத்தி பாட புத்தகத்தில் காவிய குசுமாஞ்சலி என்ற தலைப்பின் கீழ் அச்சடிக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன். அதை துறவி துக்காராம் பார்த்திருந்தால் அவரே சற்று மனம் வருந்தியிருப்பார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.